ஹட்டன் நகரின் குறுக்கு தெருவில் உள்ள நகை கடை ஒன்றில் இருந்து சுமார் 2,75,000 ரூபாய் மதிப்புள்ள தங்க சங்கிலியை எடுத்துக்கொண்டு தப்பிச் செல்ல முற்பட்டதாக கூறப்படும் பெண் ஒருவர் ஹட்டன் போலீசாரினால் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டிருந்தார். அந்த பெண்ணை ஹட்டன் பதில் நீதவான் எஸ். பார்த்திபன் முன்னிலையில் ஆஜர்படுத்தினர். சந்தேக நபர் குற்றத்தை ஒப்புக்கொண்டதால் குற்றம் சாட்டப்பட்ட பெண்ணை 5 லட்சம் ரூபாய் பெறுமதியான தனிப்பட்ட பிணையில் விடுவிக்கவும் வழக்கை இம்மாதம் 5ஆம் தேதி அன்று மீண்டும் விசாரிக்கவும் பதில் நீதவான் உத்தரவிட்டார். பிணையில் விடுவிக்கப்பட்ட பெண் கொழும்பு பகுதியை சேர்ந்த ஒரு குழந்தையின் தாயாவார். ஹட்டன் போலீசார் நடத்திய ஆரம்பகட்ட விசாரணையில் குற்றம் சாட்டப்பட்ட பெண் சிறிது காலமாக மஸ்கெலியா சாமிமலை பகுதியில் வசித்து வருவதாகவும் தற்போது கொழும்பு பகுதியில் வசித்து வருவதாகவும் ஒரு ஆடை தொழிற்சாலையில் பணிபுரிந்து வருவதாகவும் அவர் தனது கணவரிடமிருந்து பிரிந்து இருப்பதாகவும் தெரிய வந்துள்ளது. தனியார் நிதி நிறுவனத்தில் அடகு வைத்த தங்க நகைகளை மீட்டெடுக்க ஹட்டன் நகரத்திற்கு கடந்த 1ஆம் தேதி வந்த குற்றம் சாட்டப்பட்ட பெண் மீட்டெடுத்த தங்க நகைகளை அதிக விலைக்கு மீண்டும் அடகு வைத்து தங்க சங்கிலி ஒன்றை வாங்க சென்றுள்ளார். அந்த பெண்ணின் இடது கை அவரது கைப்பையின் உள்ளேயே இருப்பதை கண்டு சந்தேகமடைந்த நகை கடை உரிமையாளர் மிகுந்த கவனத்துடன் ஒரு பவுன் தங்க சங்கிலியை அவருக்கு காட்டியுள்ளார். இதன் போது அந்த பெண் கடை உரிமையாளரிடம் நகையை தன்னிடம் ஒப்படைக்குமாறு கேட்டுக்கொண்டுள்ளார். கடை உரிமையாளர் கோரிக்கையை நிராகரித்த போது அந்த பெண் தனது கைப்பையில் இருந்து ஒரு திரவ போத்தலை எடுத்து கடை உரிமையாளர் மீது விசிறியுள்ளார். உடனடியாக நடவடிக்கை எடுத்த கடை உரிமையாளர் அருகிலுள்ள கடை உரிமையாளர்களின் உதவியுடன் அந்த பெண்ணை பிடித்து ஹட்டன் போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளார். தனது தந்தையின் நோய்க்கு பணம் செலுத்த பணம் தேடுவதற்காக ஹட்டன் நகரத்திற்கு வந்ததாக அவர் போலீசாரிடம் கூறியிருந்தார். இந்நிலையில் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள தனியார் நிதி நிறுவனங்களில் தங்க நகைகளை அடகு வைத்ததற்கான பல ரசீதுகள் மற்றும் தங்க முலாம் பூசப்பட்ட பல சங்கிலிகள் அவரது கைப்பையில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டதாக ஹட்டன் தலைமையக போலீஸ் அதிகாரி தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.